ஹாய் ஆல், நல்லா செம்ம சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் 2 ஹோல் எக் சேர்த்துக்க போகிறோம். அரை சட்டிக்கு அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு பீட்ரு இல்லைனா விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். விஸ்கில் பண்ணுறதை விட பீட்ரு வச்சு பீட் பண்ணும்போது நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக கேக் கிடைக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கேக்கை பீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது இதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், லிட்டில் பை லிட்டில் டார்க் எல்லோவிலேருந்து லைட் எல்லோ, தென் பேல் எல்லோ, ஒயிட் கலரில் இது போல் சேஞ்ச் ஆகி வரணும். நம்மளோட சேனலில் பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. 2/3 கப் அளவுக்கு மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஜென்டலாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய மாவையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா மில்க் கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய பேக்கிங் டின்னில் பட்டர் ஷீட் போட்டுட்டு லேசாக இது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் போர் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சுட்டு எல்லா பக்கமும் இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ தட் எல்லா சைடும் நல்லா ஈவனாக பேக் ஆகி சூப்பராக வரும். இதை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ரட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் போல் 175 டிகிரிக்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மோஸ்ட்டாக இதுக்கு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா செம்ம சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.